இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பொழுது மறையின் மேல் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை தன்னை தேடி வந்த மக்களுக்கு பிரசங்கித்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை பொய்யாய் சொல்வார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைவிட கிளைமேக்ஸாக என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உடைய சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புவதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரை உனக்கு சத்துரு என்று சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அதைவிட சமீப நாட்களில் ஒரு தேவ மனுஷன் விதமாக சொன்னார், நமக்கு முதலாவது எதிரி யார் என்றால் நாமே நமக்கு எதிரியாக இருக்கிறோம் என்று விதமாக சொன்னார். ஆகவே அது 100க்கு 100 உண்மைதான். ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது அவரிடத்தில் அன்பு கூற, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்முடைய மனமோ, நம்முடைய மனுஷிகமோ, நம்முடைய சுயமோ தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் எதிர்க்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நமக்கு நாமே எதிரியாகாமல் இருக்கிறதுக்கு நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் எனால் நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வசனம், தேவ ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய சுயம் மாறட்டும், நம்முடைய மனுஷிகம் மாறட்டும், நம்முடைய தெய்வீகமாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். நாம் சிறுகவும் அவர் பெருகவும் நாம் இடம் கொடுப்போமாக. ஆகவே அவருடைய வார்த்தையின்படி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறதே கஷ்டமான காரியம். எப்படி சத்துருவை சிநேகிக்க முடியும்? அதுக்கு சிறந்த ரோல் மாடல் இயேசுவே சொன்னார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து, சிநேகிதனே என்னை முத்தத்தினாலா நீ காட்டி கொடுத்தா என்று சொல்லி தன்னை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை கூட சிநேகிதனே என்று சொல்லி அவரை குத்தி கொலை செய்த மக்களையும் பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி அவர்களுக்காக சிலுவையிலே மன்றாடினார் என்று பார்க்கிறோம். ஆகவே மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவனை எதற்கு ஒப்பிடுவேன் என்றால், மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருப்பான் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்புக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நம்முடைய வீட்டை கட்டுவோம். காற்று வரட்டும், மழை வரட்டும், வெள்ளங்கள் வரட்டும், நிச்சயமாகவே நம்முடைய அஸ்திபாரத்தை no one can shake it because we have laid our foundation on a solid rock. இயேசுவே நமக்கு அவர் கண்மலையாக இருக்கிறபடினால அவர் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you.